வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இரவு சாப்பிட்றதுக்கு கடைக்கு சென்றிருந்தோம். அதை சம்பந்தமான வீடியோ தான் இது. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தள்ளுவண்டி கடையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே அவ்வளவு வெரைட்டியான சாப்பாடுகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் செட்டிநாடு இருந்துச்சு, லாலிபாப் இருக்குது, காடை இருக்குது, அப்புறமா இது நம்ம தந்தூரி இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது உறவுகளே. உண்மையாகவே பார்க்கும்போதே நமக்கு அது சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சுது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட வந்து 2 லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தா பாப்பா. உண்மையாகவே அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒன்று தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் 4 பேருமே சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு குவாலிட்டி வந்து நிறைய இருந்துச்சு. உண்மையாகவே சுத்தமாகவும் சுவையாகவும் தரமானதுமாக இருந்துச்சு. உண்மையாக பார்க்கும்போது நமக்கு சாப்பிட தோணிக்கிட்டே இருந்துச்சு. குவான்டிட்டியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு ரைஸ் வாங்கி நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், 2 பிளேட்டில் தான் போட்டு கொடுப்பாரு. உண்மையாக அவ்வளவு சூப்பராக நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே அந்த சிக்கன் ரைஸில் வந்து அவ்வளவு சிக்கன் பீஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாவுலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் வெறுமனவே சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. உண்மையாக அவ்வளவு சூப்பராக நல்லா இருந்துச்சு. இந்த பேர் தான் மாஸ்டர். இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டதோட டேஸ்ட்டு சொன்னபடியே நாங்கள் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாலே உண்மையாக அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சாப்பிட தோணிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஒரு ரைஸை நாங்கள் 2ஆக வாங்கியிருக்கோம். பாருங்கள் எவ்வளவு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் போய் சொல்லல, உண்மையாகவே நான் சொல்கிறேன்னு பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம லாலிபாப் பாப்பா கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்று ஆர்டர் பண்ணோம், அடுத்தது அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் ஆனியன் அப்புறமா லெமனும் வச்சு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரியான சாப்பாடாகவே இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு மம்மி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியுமா, அதுவும் நல்லா சூடாக வாழை இலையில் போட்டு தரும்போது அது உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாக கொத்து ரொட்டி வந்து நம்ம இலங்கையில் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல கொத்து ரொட்டியாகவே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக மெதுவாக நம்ம வாயில் வச்ச உடனே அப்படி அந்த வலிக்கிட்டு போவோன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே இந்த கொத்து ரொட்டியில் வந்து அந்த ஃபீல் கிடைச்சது. அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் நல்லா போட்டு கொடுத்தாங்க மாஸ்டர். 3 கொத்து பரோட்டா வாங்கினோம். உண்மையாக அவ்வளவு நமக்கு சாப்பிட்றதுக்கு இடமில்லாத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப ஃபுல் கட்டிட்டேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த கொத்து பரோட்டா அது ஸ்ரீலங்காவில் நான் இந்த மாதிரி கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் இங்கே இந்த மாஸ்டர்கிட்ட தான் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவனை எவ்வளவோ வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு இந்த மாஸ்டர் தான் கொடுத்துருந்தாரு. உண்மையாக அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு கொத்து பரோட்டா. முட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு உண்மையாகவே அருமையான ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு எனக்கு. இவர் தான் கொத்து பரோட்டா மாஸ்டர். உண்மையாகவே அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. இது வந்து ரோட்டோரத்தில் தான் இந்த கடை இருக்குது. நீங்கள் ரோட்டோரம்னு சொல்லி சீப்பாக நினைக்காதீங்க. உண்மையாகவே அவ்வளவு காரில் வர்றவங்க சரி, அவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து இந்த இதில் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ஒரு கொடுத்து வைக்கணுமென்ட்டு எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு அருமையான சாப்பாடு நாங்கள் பக்கத்தில் இருந்து நான் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்பவே நான் கவலைப்பட்டேன். அடுத்தது வந்து செட்டிநாடு சிக்கன் வந்து வாங்கினோம். நாங்கள் சைடிஷாக வந்து ஆர்டர் பண்ணோம் கொத்து ரொட்டிக்கு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீட்டில் சிக்கன் கிரேவி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க செட்டிநாடு ஸ்டைலில் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் முட்டை கொத்து ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா அருமையானதாக இருந்துச்சு. உண்மையாகவே சூடாக சாப்பிட நல்லாவே நமக்கு சாப்பிட தோணுச்சு. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பாருங்கள், செட்டிநாடு சிக்கனு, அப்புறமா லாலிபப்பு, சிக்கன் ரைஸு, கொத்து பரோட்டா தான் வாங்கின உறவுகளே. உண்மையாகவே நல்ல ஒரு தரமான சுவையான ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைச்சது. நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசிஆரில் பிவிஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. நீங்கள் பிவிஆர் மாலுக்கு போனாலும் சரி, அந்த பக்கமாக வந்தாலும் சரி, உண்மையாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ப்ரமோஷனுக்காக சொல்லல, உண்மையாகவே ஒரு நல்ல சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் தவறாமல் இந்த சாப்பாட்டு கடையில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள்.
இது மறுபடியும் நான் சொல்றேன், ஈசிஆர்ல இருக்கிற பிவிஆர் மாலுக்கு ஆப்போசிட். ஈசிஆர்ல இருக்குது, பிவிஆர் மால் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம சொல்றது ஈசிஆர்ல இருக்கிற பிவிஆர் மால், காணாத்தூர்ல இருக்குல்ல அந்த பிவிஆர் மாலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பிவிஆர் மால்னு போட்டு வந்தாலே இந்த கடையை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். உண்மையாவே ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் உறவுகளே. நன்றி, வணக்கம்.